தியானத்தில் ஜெயிக்கிறது வெளியில சொல்றல, உனக்கு புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றல, அந்த மாதிரி தலையெழுத்து சொல்லுவாங்கல்ல, நமக்குன்னு ஒருத்தி பிறக்க போறதில்ல, நமக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கிறா, இறைவனால மனைவி தீர்மானிக்கப்படுவான்னு. அது வெளியில பொண்டாட்டியோ பொம்பளையோ சொல்லல, காட்டுறதான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நீ கல்யாணம் பண்ணிக்க கூடியதோ இல்ல உனக்கு தாயா வரப்போறதோ உனக்கு காற்றா சுவாசிக்கிற பாரு, அதுதான். அது ஒழுங்கா இருந்தா வெளியில வரப்போற மனித தன்மை ஒழுங்கா வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய நிதர்சனமான உண்மை. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சன்னியாசிக்கும் சரி, இல்லறத்துக்காரருக்கும் சரி, அந்த இரு காற்று இணையாம விலகி போறதுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பத்துறதான் ஒரு மனிதன் அந்த தன்னை உணர்ற முயற்சியில சக்சஸ் பண்ண முடியாம, உடல்லையும் சக்சஸ் பண்ண முடியாம, வாழ்க்கையிலும் சக்சஸ் பண்ண முடியாம, அவன் தன்னை உணர முடியாம தவிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான். அப்போ அவனுக்குள்ள அந்த அந்த இயற்கையா அந்த காற்று ஒரு 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 காற்று நல்ல காற்று, இன்னொரு காற்று ஒரு மோசமான காற்று இருந்தா ரெண்டும் இணையாது இல்ல. ரெண்டு இணைந்தாலும் பிரயோஜனம் இல்லாம போயிரும்ல. அப்ப இரண்டுமே ஓரளவு நல்ல தன்மையில இருந்தாதான் அது ஒரு 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 பாசிட்டிவ் தன்மையை உருவாக்க முடியும். அப்போ ஒரு கணவன் மனைவி நல்லா இருந்தாங்கன்னா நல்ல குழந்தை பிறக்கும், அவங்கள சுத்தி ஒரு நல்ல தன்மை உருவாகும் அப்படிம்பாங்கல்ல. அப்போ ஒருத்தருக்கு அந்த காற்று சந்திரக்கலையோ சூரியக்கலையோ நல்ல தன்மையில இருந்தா அதான் கணவன் மனைவி மாதிரி. அந்த தன்மைகள்ல நல்ல காற்று இருந்து இணையம் போகும்போது விஷமாக இருக்கிற மற்ற காற்றுகளையும் அழித்து அது எல்லாத்தையும் அதோட ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வாகித்து ஒரு பெரிய கூட்டத்தையோ பெரிய செயலையோ பெரிய படைப்பையோ நிகழ்த்துங்கிறது இதுதான் நிதர்சனமான விஷயம். அப்போ ஒரு சங்கதிகள் ஒரு குடும்பம் வாழுது, ஒரு வரலாறு உருவாகுதுன்னா ஒரு தாய் தந்தையாக அவங்க 2 பேரும் நல்ல தன்மையில இருந்தா அந்த சங்கதி உருவாகும், ஒரு இனம் உருவாகும், ஒரு கூட்டம் உருவாகும். இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உருவான கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்போ ஒரு நல்ல ஒரு தன்மையிலேருந்து உருவானா அந்த கூட்டம் எல்லாமே நல்ல தன்மையில இருக்குங்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு காற்றுங்கிறது காற்றுக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒரு ஆண் காற்றோ பெண் காற்றோ நல்ல தன்மையிலிருந்து 2 இணைஞ்சிச்சுன்னா உடல்ல ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி அந்த காற்றுகள் இருந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே கட்டுப்படுத்தக்கூடியதையும் ஒரு படைக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் எல்லா செயலையும் செய்யறதுக்கு வாய்ப்புகளை அவர் உருவாக்க முடியும்.